ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மாங்காய் முருங்கைக்காலாம் போட்ட ஒரு டேஸ்டியான மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். நல்ல சூடான சாதத்தில் இந்த குழம்பு ஊற்றிட்டு கொஞ்சம் மாங்காய், அப்புறமா கொஞ்சம் முருங்கைக்காய், ஒரு துண்டு மீன் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு, 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. வதங்கின பிறகு ஒரு 2 தக்காளி அரைச்சி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை நல்லா 2ஆக கீறிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. கொதி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை வந்து இது கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா கொதிக்க விட்டுடலாம். மீன் வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாங்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டோன்னா சூப்பரான